தொடுபோதே மழை மின்னல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்துதே தேடும் சொல்லுக்குள்ளே எந்த மனவீனையும் சுவராகவும் உனைத்தானே தினம் பாடுவேன் அடியை வாடி
ஆச்சியோரம் மாங்கா மரம் ராசா மாமனாரு வச்ச மரம் வச்ச மரம் மாங்கா தாய்க்கு மாங்கா தாய்க்கு மாங்கா 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 தாய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன் என் மாமனார வச்சுக்கிட்டேன். மாமனார் மாங்காயை பொறுக்கலையேடா. மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டு போதுமுங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு அங்கிட்டு போயிட்டு அதை செஞ்சுட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வராது. ஆறு இந்த கருப்பு பணியம் போட்டவன் ஒரு மாதிரியா பார்க்குறானே. நோனி அந்த ஆம்பளதே நான் பொம்பளை நினச்சிட்டியா? இருந்த கூட்டம் வாரிட்டு போயிருச்சு. மூட்டை அங்கிட்டும் இங்கிட்டும் பருத்துருச்சு. என்ன செய்யறது? யாரு கண்ணு வட்டுச்சோ? நீங்களாவது எங்களை பார்க்க இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு வீட்டுக்கு போக மனசு வரலையாத்தா? பார்க்கத்தனா பார்க்கறது இப்படியா படுத்துக்கிட்டு பாப்பாங்க? திருச்செந்தூர் கடலுக்கரையில் காற்று வாங்கின மாதிரில தவிர்த்துருக்க. பார்க்குறதுக்கு தெரிஞ்சாத்தா உண்மையிலேயே சந்தோஷம். நல்லா இருக்கணாத்தா? பார்த்துட்டியா? நல்லா இருக்கணா? உண்மையிலேவா? சூப்பராக இருக்கேன். இப்போதைக்கு சூப்பராகத்தான் இருப்பேன். மேக்கப் அழிச்சிட்டு காலையில் வெளியில் வந்தேன்னா உங்கள் ஊரில் களை எடுக்க கூட நீ கூப்பிட மாட்டீங்க. முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கு. என்னத்தை சொல்ல, இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு நான் பட்டவாடு எனக்கு தேன் தெரியும். 2 தடவை லப்பம் பார்த்து, ஒரு தடவை வார்னிஷ் பார்த்து, அதுக்கப்புறம் வெள்ளை அடித்து, அதுக்கப்புறம் சிவப்பு அடித்து இதை கொண்டு வரப்பட்ட வார்டு. கொஞ்ச நேரத்துக்கு இந்த காசை வாங்கிறதுக்கு எல்லாமே செய்யணும். ஆனால் இந்த நாடக உலகத்திலேயே ஆம்பளையாக பிறந்து என்ன வேஷம்னாலும் போட்டலாம். இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம். ஒரு பக்கத்து பந்தை வச்சோம்னா ஒரு பக்கம் எவ்வுது படக்குண்டு. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று மூலம் அமுக்கணும்னா உள்ளே விட்டுருக்க பாடி பின்னு உருகுது. எவ்வளோ சிரமப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு. ஏன் மயாடியே பாடி தொல்லிமா அடியே அடியே அழகா இருக்கடி. அழகா இருக்கா? ஏய் அண்ணடி நீ பொம்பளை தானே? ஆமாடி. உள்பாவாடை எங்க? உள்பாவாடை போடணும், இல்லைன்னா டவுசர் போடணும், இல்லை பேண்ட் போடணும். உள்பாவோட கட்டக்கூடாதுரி. ஏன்? உள்பாவோட கட்டினா கசகசன்னு ஏய் அரைச்சுக்கிட்டே. பொம்பளை என்ன உள்பாவாடை போடுறது இல்லையாடி? இருவட்ட சிறுக்கி. இன்னொன்று கேளு. உள்பாவோட எடுப்போம்னு வரும்போது சிவகங்கையில் ஒரு பெரிய சவுளி கடைக்குள்ள போனேன். சரி போய் ஒரு பாவடை எவ்வளோ வரும்னு கேட்டேன். ஒரு பாவடை 250 ரூபா சொல்றேன். ஆத்தே கடையை விட்டு வெளியில தானே வந்தேன். 4 டவுசர் பிளாட் படத்தில் 100 ரூபாய்க்கு வித்துருந்தாங்க. ஆனா இது நல்லா தாண்டி இருக்கு. ஏய் நீ ஒரு விஷயம் செய்யடி. என்னடி? எங்களுக்கு ரொம்ப உனக்கு அடுத்து போனேன் 4 டவுசர் எடுத்து வரேன். ரொம்ப தொல்லடி உள்பாவாடை தொல்ல. நீ உள்பாவோட கட்டுவியா? செட்டு போடு, செட்டு வாங்கி போடு. இல்ல நான் கேக்குறேன், நீ உண்மையிலே உள்பாவோட கட்டுவியா? ஏய் உள்பாவாடை கட்டாம பொம்பளை நான் இருக்க முடியுமா? உன்ன மாதிரி நான் அடங்கப்படாரியா? அந்த உள்ள கலாட்டி போடுறது ஒன்னதாடி. ஆமா. என்னடி அதுல ரொம்ப என்னது புரியல சொல்லவா? அப்ப அது மோந்து வார்த்தை முட்டை கவுச்சி அடிக்குதுடி. ஏய் நீ ஒண்ணு அடப்படுத்துக்கிறேன். இங்க பாரு, நீ ஒன்னோட தான் கழட்டி போட்டு வந்திருப்ப. அத மோந்து பார்த்துட்டு நீ சொல்ற நான் இன்னைக்கு பாவடை கட்டினேன். அடி அழகா இருக்கடி. நிஜமாவா? எத்தனை இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பேரழகி இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்லை. நான் பார்த்துக்க. ஏன் நீ இதை என் அழகை மெச்சுக்க. ஏய் உனக்கு என்னடி குறைச்ச? ஆளு அப்படி சிரிச்சேனா அழகா இருக்க. உனக்கு என்ன குறைச்ச? அழகா இருந்து என்ன செய்ய? சரி அழகா படைச்ச ஆண்டவன். ஏய் 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 அழகா படைச்ச ஆண்டவன். அழுவாத அழுவாத அழுவாத. அழகா படைச்ச ஆண்டவன். ஆண்டவன். ஆனா இதுக்கு எக்க போட்டவர் நீ ஒரு எச்சி புத்து குடிச்ச வேலை திருப்போம் கொண்டு விடுவோம். ஒழுங்கு மரியாதையா சொல்லு. ராஜா மாமா சும்மா இரு. சிவனேண்டு கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தேன்னா எடுத்துக்கிட்டு எரிஞ்சே விடுவேன். ஏய் என்னத்த
மண்டை வீங்கி போகும். எதுக்கு அழுதன்னு சொல்லு. அது எங்க மாமா தான். அழுத எதுக்குடாங்கிறேன் வச்சு அடிங்கிறேன். சரி சரி சரி. எதுக்கு அழுத? அழகு படைச்ச ஆண்டவே ஆண்டவே எனக்கு இம்புட்டு காணு. இம்புட்டு காணு சொல்லுடி. இத்தனை காணு. இம்புட்டு காணு. ஏய் கொஞ்சம் போல. கொஞ்சம் போல. ஏய் மைக்க தூக்கி மண்டைய உடைச்சிடுவேன். நான் அரசுலா பேசாம போறியா இல்ல வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்தவா? இம்புட்டு காணு சொலகா படைச்சு நான் வையே. ரொம்ப அத பாக்க இங்க வாரு. விளக்கமாறு பிஞ்சு போகும். பாவாடுக்குள் ட்ரையர் அடியே அப்பா வந்தார். அடி இந்த மிருதங்காரன் மோசமான காலி பைய. பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் விட மாட்டேன். இப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறீங்க? அடியே அடியே அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா கவலுக்கு பசுனாரு. நம்ம மட்டுமா போறோம்? அம்மா வராங்க. அம்மா வராங்களா? அம்மா. அம்மாவை பாத்துருக்கிறியாடி? பாத்துருக்கேன்டி. நீதான் பாக்கல, இனிமே பாக்குறியா? அம்மாவை கூப்பிடவா? அம்மாவை கூப்பிடுவோம். மா அப்படி கூப்பிடக்கூடாது. அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ரொம்ப அழகா இருக்கு, உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்கம்மா. இவ்வளவு ஒரு அழகா காட்டுக்கு நீங்களே வரும்போது உங்க அழைக்கின் ரகசியம் என்ன? அத நீங்க தான் நம்பி கேக்குறீங்க. என்ன அழைத்த காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அம்மா அம்மா அப்பா காட்டுக்கு போக சொல்லியிருக்காரு. காட்டுக்கா? ஆமாங்கம்மா. ஐயோ சேராம சொல்லுங்க, கூடாம கூடிருக்கே. காட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும்? நேரம் போக கூடாது, காலையில கூட போங்க. ஏமா காலைல போனாதே அங்கிட்டு இருந்து ஆள் அப்பா இருப்பாங்க. சொன்னாங்க அப்படி காட்டு காவல் பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. யார் யார் வர்றோம்னு நீங்க ரெண்டு வாரம் சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. நானும் வரேனம்மா. ஆமா உண்மையா சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டிட்டு போகணுமே காவலுக்கு அப்படி நினைச்சு ஓடோடி வந்திருக்கேன். அப்பலாம் வந்திருக்கும் சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடி இருக்கோம். எப்படி ஒரு அழகா இருக்குல்ல, என் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? உங்க மனசு என்னத்த சொல்ல, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு தேர்ந்த 3 லைட்டை பவர் கூட வச்சு கட்டினதுக்கும் உள்ள 2 வந்த வச்சதுக்கும் எரிச்ச மசிராத்தியா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னங்கம்மா? உன்னைய பார்த்து ஒரு ரெண்டு பேரும் பேசி சிரிக்கிறாளே, ஆறுமா என்ன காரணம் என்னன்னு தெரியல. முதல்ல அது ஒரு மாதிரியானவே, அது கண்டுக்கிறாரு. அந்த கலகலன்னு கலகல போட அந்த லேடிய சின்ன கடி சின்ன சின்ன கடி சின்ன கடி சின்ன சின்ன கடி சின்ன ஏல முயலே இளவர மயிலே அலோல பாடே பாடே பச்சது போல பல்வரிசே சுடதி ஏண்டி மனசே ஜப்பான் பாட்டு படிச்சே ராசா பொண்ணு போதே குளுது ஜப்பான் பாட்டு படிச்சே ராசா பொண்ணு போதே காண தூயிலே அம்மா எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செஞ்சு ஆமாங்கம்மா. அதனால என்ன சொல்றேன், ஒரே விரட்டு ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் 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 சாலோலமே ஆலோலம் லால 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 ஆளுள்ளம் சோ எப்படி விரட்டினா இந்த பறவைகள் போறது மாதிரி இல்ல. ஆமாங்க. பறவை போகணும் நம்ம போகணும், பறவை போலேன்னா நம்ம போயிடணும். கண்டிப்பா. அதெல்லாம் என்ன இடம்? வேலிமலைச்சாரல். ஆமாங்கம்மா. வேலிமலைச்சாரல்னா முனிவர்கள் தவம் பண்ணக்கூடிய இடம். ஆமாங்கம்மா. அப்படி சிறியவர்கள் பெரியவர்கள் முனிவர்கள் யார் வந்தாலும் வந்தாலும் நீங்க இருவரும் ஆசீர்வாதத்தை வாங்கி என்னையும் கூப்பிடுங்க. கண்டிப்பா. நானும்